அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்களை மிக தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இல்லாம இந்த திமுக கட்சிக்கு இந்த முறை களத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வாக்கு சேகரிக்க போகின்ற அமைச்சர்கள் மற்றும் வேட்பாளர்கள் எல்லாரையுமே மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போற பக்கம் எல்லாமே எல்லா முதலமைச்சர்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து கார்த்தி சிதம்பரம், கனிமொழி, கரூர் வேட்பாளர் ஜோதிமணி, இப்படி எல்லாரையுமே போற இடம் எல்லா பக்கமுமே மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, துரத்தி அடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா போற பக்கம்லாம் திமுக செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. இதை திமுகவினர் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னதான் கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக தான் 40 இடத்தையும் ஜெயிக்க போகுது, எல்லா இடங்கள்லயும் திமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, ஆனா கலா யதார்த்தம் என்பது வேறு மாதிரியாக இருக்கின்றது. அதற்கு காரணம் திமுகவின் மேல் மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு புறம் அதிமுக கட்சியானது மெல்ல மெல்ல தங்களுடைய கட்டமைப்புகளை ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அந்த கட்டமைப்போட பலத்தை அதிமுக களத்துல காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் அதிமுக ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதிமுக கட்சி காணாம போயிடுச்சு அப்படின்னு பாஜகவால பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டாலும், திமுகவுக்கு எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அதிமுக மெல்ல மெல்ல தங்களுடைய அந்த கட்டமைப்பு பலத்தை களத்துல காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் களம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த திமுக வர்சஸ் அதிமுக அது போன்ற ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இதுவரை ஊதி ஊதி பெரிதாக ஊடகங்களால் பொய்யாக கட்டமைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு, பாஜக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுல கால் ஊன்றிட்டாங்க அப்படின்லாம் காட்டப்பட்டுக்கிட்டு வந்தது. ஆனால் இப்போதைக்கு அந்த களத்துல பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லை. எப்பயும் போல என்ன ஒரு தாக்கம் இருக்குமோ அதே மாதிரிதான் இங்க இருந்துட்டு இருக்கு. பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பயுமே தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஒரு ஆதரவு இருக்காது. அதே நிலை தொடர்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அடுத்ததா முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இணையதளத்துல அவங்க மிக வலுவாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்களுடைய சின்னம் அறிவிக்கப்பட்ட போது ஒரே நாள்ல உலக அளவுல 2ஆம் இடம் வர்ற வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணாங்க. 1 மில்லியன் ட்வீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க. ஒட்டுமொத்த சமூக ஊடகத்தையுமே ஒரு நாள் 2 நாளைக்கு அவங்க தான் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. ட்விட்டர்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் 24 மணி நேரம் இருந்தது அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா ஊடகங்களிலும் எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய பிரச்சாரம் மிக தீவிரமாக இருந்தது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல மடங்கு வேகமாக அவர்களுடைய அந்த இணையதள பிரச்சாரம் இருந்ததற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய அந்த சின்னம் பறிக்கப்பட்டது, அதை வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது, அவர்கள் இங்க நாங்க கேண்டிடேட்டை நிறுத்துவோம்னு சொன்னது, இதெல்லாம் அந்த ஆதரவாளர்களாக வெளியில் நின்று வேடிக்கை பார்த்தவர்களை கூட உசுப்பேற்றி விட்டதுனால அவர்கள் எல்லாருமே ஒரு கோபம் வந்ததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா மிக தீவிரமாக இணையத்துல செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் இணையதளத்துல மட்டும் தீவிரமாக செயல்பட்ட கட்சி இப்ப என்ன இருக்கு அப்படின்னா களத்திலையும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இணையத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, களத்துல அவ்வளவா அவர்களுடைய தாக்கம் இருக்காது. அவர்களும் ஒரு கட்சி அப்படிங்கறது போல ஒரு பிரச்சாரம் இருக்கும். ஆனால் இந்த முறை அதிமுக திமுகவுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய அளவில் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்திருக்கிறாங்க. திமுக அதிமுகவுக்கு இணையாக அவர்களுடைய அந்த பரப்புரை என்பது மக்களிடத்தில் கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த திமுக போன்ற கட்சிகளுக்கு களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்கு போனாலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஒரு அமோக வரவேற்பை மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை இவ்வளவு நாள் இவர்களுக்காக காத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அந்த வேட்பாளர்களை பார்க்கும் போதே மக்களுக்கு ஒரு சந்தோஷம். அவர்களை எங்க போய் எல்லா இடங்களிலும் மக்கள் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத களத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதனால இந்த தேர்தல் அப்படிங்கிறது நாம எதிர்பார்க்கின்ற மாதிரியான ஒரு முடிவுகளை தரக்கூடிய தேர்தலாக இல்லாமல் கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சிகரமான முடிவுகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் கண்டிப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா வித்யா வீரப்பன், அதாவது வீரப்பன் அவர்களுடைய மகள் போட்டியிடுகின்ற கிருஷ்ணகிரி ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகள் அதிக அளவில் இந்த முறை
மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தொகுதிகளில் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கான சாத்தியங்கள் வந்து நிறைய இருக்கின்றது. சீமான் அவர்களும் அவருடைய பிரச்சார யுக்திகளாகட்டும், களத்தில் அவருடைய செயல்பாடுகளாகட்டும் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி, திமுக போன்ற கட்சிகள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பறித்து அவர்களுடைய அந்த வாக்கு விகிதத்தை எப்படியாவது குறைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து முடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வந்து களத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இணையத்துல இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக இந்த முறை தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. என்ன நடக்குது அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.